ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் விஎஸ் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10th யூனிட் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸைஸ் 1.3 உள்ள 10th சம். வாங்க சம்முக்கு போகலாம். சொல்யூஷன்ஸ் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 அண்டையும் ஹைட்டு சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதே இது இந்த ரெண்டையும் ரிலேட்டட் பண்ணி ஒரு ரிலேஷனும் கொடுத்துருக்காங்க. y = ax + bன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த ரிலேஷனு ஃபங்க்ஷனானு கண்டுபிடிக்கணும், செக் பண்ணணும். அதுக்கப்புறம் a and b னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஹைட்டு y கண்டுபிடிக்கணும், எக்ஸு 40 சென்டிமீட்டர் இருக்க சொல்ல. அப்புறம் லென்த் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஹைட்டு 53.3 இன்ச்சஸாக இருக்க சொல்ல. ஓகேவா? என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆர் நாட். இதான் ஃபஸ்ட்டு. நம்ம கேட்டால் என்ன தெரியும்? ஆர்டர்ட் பேர் a, b ஃபார் ஈச் and the a belongs to capital A, there exists an unique image b is equal to b. ஓகேவா? in codomain போட்டுக்கலாம். என்ன சொல்லலாம்? for each a belongs to a in domainல உள்ள ஒவ்வொரு a belongs to aக்கும் கோடமைனில் ஒரு இமேஜ் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா அதை தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் படி ஹைட்டும் கொடுத்துட்டாங்க, லென்த் ஆஃப் த 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? லென்த்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஹைட்டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆரோ டயக்ராம் மென்ஷன் பண்ண போகிறேன். அப்படி ஆரோ டயக்ராம் மென்ஷன் பண்ணால் இங்கே 35, 45, 50 and 55. ஓகேவா? ரிலேஷனை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஹைட்டும் லென்த் ஆஃப் த 4 எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 இன்ச்சஸ் உள்ள ஒரு 4 உள்ள ஒரு நபருடைய ஹைட்டு 56 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 35யும் 56ஐயும் ரிலேட்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் 35 and 56. அதே மாதிரி 45 சென்டிமீட்டர் உள்ள 4 உடையவருக்கு அவருடைய ஹைட் என்ன இருக்கும் அப்படின்னா 65 இன்ச்சஸ் இருக்குன்னு தான் நம்ம டேபிளில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் தான் என்ன இருக்குது? ரிலேஷன் இருக்குது. அதேமாதிரி 50க்கும் 69.25க்கும் ரிலேஷன் இருக்குது. அப்புறம் 55க்கும் 74க்கும் என்ன இருக்குது? ரிலேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? கொடுத்துருக்கிற அந்த டேபிள் டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆரோ டயக்ராம் மென்ஷன் பண்ணிட்டோம். இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? Here we noted that for each elements small x belongs to capital X in domain has an unique image in codomain Y. Therefore relation R is a function அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்து என்ன பிடிக்க போகிறோம்? ரெண்டாவது வேல்யூ ஆஃப் a and b கண்டுபிடிக்க போகிறோம். வேல்யூ ஆஃப் a and b ன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்ன செய்யலாம்? ஏற்கனவே நமக்கு ரிலேஷன் தெரியும். ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? y = ax + bங்கிற ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்துருக்க ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு இது எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா x = 35 கொடுத்துருக்காங்க அண்ட் y = 56 கொடுத்துருக்காங்க. லென்த்து 35 இருக்க சொல்ல ஹைட்டுங்க 56 கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்? இதை எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 56 = 35a + bன்னு வரும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்த ரிலேஷன் எடுக்கிறேன். அதில் x = 45 கொடுத்துருக்காங்க. அதாவது லென்த் ஆஃப் த 4 and 45 இருக்க சொல்ல ஹைட் வந்து 65 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷனை எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒய்க்கு பதிலாக 65 = எக்ஸுக்கு பதிலாக 45a + b. இது 2. ஓகே. ஃப்ரம் 1 and 2 என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 2லேருந்து மைனஸ் பண்ணலாம். அதாவது 45a + b = 65. இதில் இருந்து
ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன பண்ணுறேன், மைனஸ் பண்ணி எடுக்கிறேன். மைனஸ் பண்ண என்ன பண்ணணும், சைனை மாற்றி எழுதணும். இல்லைனா இங்கே என்ன பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க, சப்ட்ராக்ட் ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் ஈக்குவேஷன் 2. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் சைன் அப்ளை பண்ணணும், ப்ளஸ்னால் மைனஸாக இது பண்ணிடுங்க. அப்படின்னா இந்த ரெண்டு அடி போயிடும். இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 10a இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு வரும். ஓகேவா? அதில் வந்து ஏ கண்டுபிடிச்சிடலாமா, a இஸ் ஈக்குவல் டு 9/10. ஓகேவா? 9/10 எழுதலாம், இல்லைனா 0.9 எழுதலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சப்ஸ்டியூட் பண்ணோம். Substitute the value of a in 1. Equation 1 என்ன பண்ணணும், substitute பண்ணணும். Equation 1 என்ன இருக்கு, 35a plus b is equal to 56. அப்போ 35 into 9/10 plus b is equal to 56. இப்போ என்ன பண்ணலாம், இதை அடி கொடுக்கலாமா, அடி கொடுத்தீங்க என்ன வரும், பாயிண்டில் வரும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 35 into 9 அப்படின்னா 315/10 ப்ளஸ் b is equal to 56. ஓகேவா? b இப்படி வச்சுக்கோங்க, இது அந்த பக்கம் கொண்டு போங்க, இங்கே இருக்கிறதுல ப்ளஸ் இருக்கணும், மைனஸ் ஆயிரும். 56 மைனஸ் 350/10. ஓகேவா? எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா காமனாக 10 வரும். அப்புறம் இங்கே 516 மைனஸ் 315 வரும். ஓகேவா? ஆன்சர் என்னது, p is equal to 245/10 ஆர் 24.5 வரும். என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஏயும் பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? therefore a is equal to, ரெண்டுமே நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். a is equal to 0.9, b is equal to 24.5. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 400 லென்த்து கொடுத்துருக்காங்க. 4 hand லென்த்து, அதாவது எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னா 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஹைட் ஆஃப் அ பர்சன் கண்டுபிடிக்கணும். ஹைட் ஆஃப் த பர்சன்னா ஒய், ஒய் சிக்கல் என்ன கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரிலேஷனான ஒரு ஃபார்முலா ஏற்கனவே இருக்குது, ஒய் சிக்கல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்குது. இதில் என்னது, எக்ஸுங்கிறது 4 hand, ஒய்ங்கிறது என்னது பர்சன், ஹைட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஒய் அப்படி வச்சுக்கோங்க, வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏற்கனவே ஏக்கு என்ன பண்ணியிருக்கோம், வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். 0.9 இன்ட்டு எக்ஸுங்கிறது 40 ப்ளஸ் பிங்கிறது 24.5. ஓகேவா? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 36 வரும். 36.24.5 இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 60.5 inches அப்படின்னு வரும். ஓகேவா? அது என்ன சொல்லிடலாம், therefore the height of the person whose 4 hands length is 40 centimeter is equal to 60.5 inches. ஓகேவா? இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் ஒன்று இருக்குது. ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹைட் ஆஃப் அ பர்சன் கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த பர்சன் y is equal to 53.3 கொடுத்துருக்காங்க. 4 hands length. ஓகேவா? 4 hand length x is equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு ரிலேஷன் ஃபார்முலா தெரியும், y is equal to ax plus bன்னு தெரியும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதனால் என்ன பண்ணுவோம், மிச்சம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்தோம்னா இங்கே ப்ளஸ் பி இருக்குது, இந்த பக்கம் வச்சுலாம் மைனஸ் பி பண்ணோம். ஒய் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ். அப்படின்னா எக்ஸ் மட்டும் அங்கே வச்சுக்கோங்க, ஏ இந்த பக்கம் கொண்டாங்க. அப்படின்னா ஒய் மைனஸ் பி பை ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 53. அப்படின்னா 53.3 மைனஸ் பியோடைய வேல்யூ என்னது 24.5 பை ஏ என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 0.9 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 28.8 வரும் பை 0.9. ஓகேவா? பாயிண்ட் இல்லாமல் இருந்தால் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மேலே கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணால் 288 பை
9 is equal to x. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 9 3s are 27, ரிமைனிங் 1 18 வரும். அப்போனா 9 2s are 18. அப்புறம் என்ன வந்துருச்சு? x is equal to 32 சென்டிமீட்டர். என்ன சொல்லிடலாம்? therefore the length of the forehand of the person whose height is 53.3 inches is equal to 32 centimeter. இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ அடுத்த பார்ப்போம். நன்றி, வணக்கம்.